இந்த மக்களிடமிருந்து திருடப்படுகின்ற நிலங்கள் என்ன ஆகுதுன்னா, ஆதித்யராம் குரூப் மாதிரி ஆந்திரால இருந்து வந்த தெலுங்கர்களுக்கு நிலங்களை ஐயா ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து கொடுத்து, OMR முழுக்க எப்படி, ECR முழுக்க எப்படி ஆதித்யராம் நிலங்கள் வாங்கினான், ஆந்திராலேருந்து வந்தவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் சென்னையை ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்துறாங்க. சென்னை ரியல் எஸ்டேட்ல முதல் 10 இடங்கள் எடுத்துப்போம். எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை தெலுங்கர்கள் இருக்காங்க. அப்ப பாத்துக்கங்க, பறையர்களிடமிருந்தும் தேவேந்திர குல வேளாளர்களிடம் நிலங்களை எழுதி வாங்கி புடுங்கிட்டு அவங்களை கொண்டு போய் ரிசர்வேஷன்ல போட்டுட்டு தெலுங்கர்கள் கிட்ட கொண்டு போய் நிலத்தை கொடுத்து அவங்களை மல்டி பில்லியனர்ஸ் ஆக்குறாங்க. யாரு? ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின். இது நடக்குதா இல்லையா? உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா? இதே ஒரு சிக்கல் ஆந்திராவில் நடக்க முடியுமா? ஆந்திராவில் அமராவதினு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல எத்தனை ரியல் எஸ்டேட்ல தமிழர்கள் கொள்ள வச்சுக்கின்றனர் நாம பார்ப்போம். இது கர்நாடகா போவோம். கர்நாடகா பெங்களூர்னு ஒரு நகரம் இருக்கு. கர்நாடகா பெங்களூர்ல தமிழர்கள் வேலைக்கு போறாங்க. எத்தனை பேர் அங்க ரியல் எஸ்டேட்ல போட வச்சுறாங்க? கிடையாது. ஏன் கேரளால போங்க, கேரளால தான் எல்லாம் முற்போக்காச்சு. மலையாளிகள் எத்தனை பேர் தமிழர்களை முதன்மை இடத்துல வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட்ல? கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களோட பூர்வீக குடிகளோட நிலங்கள் எல்லாம் புடுங்கப்பட்டு அவன் ரிசர்வேஷனுக்கு போயிட்டான். இவர்கள் பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லல. பெரும்பான்மையான தெலுங்கு அரசியல்வாதிகள், வேற ஒண்ணும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தெலுங்கர்களை தான் நான் சொல்றேன். இவர்களோட பினாமிகள் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஆட்கள். அப்ப அரசாங்கமே தெலுங்கர்களுக்காக தமிழ்நாட்டில் செயல்படுகின்றது. நீங்க நம்பல, நீங்க நம்பல. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பான கைது செய்ய முடியுமா, பார்ப்பான கைது செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நானே விமர்சனம் பண்ணி பார்ப்பானர்களை காணொலி போட்டிருக்கேன். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நான் தான் கிட்னி திருடின அப்படின்னு சொன்னாங்களே, அந்த சமூகம், அந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் கைது செய்து விட்டார்களா? சொல்லுங்க. தமிழனை துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர் சுட்டுக் கொள்வாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா. ஆனா தெலுங்கர்கள் கிட்னியை திருடினா கூட அவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்ப யாருக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகின்றன ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் எதற்காக ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துறீங்கன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா?